ஹாய்ங்க. லெட்டருக்கும் புக்குக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அது என்ன வித்தியாசம்னு யோசனை பண்ணிகிட்டே இருங்க. என் லைஃப்பில் நடந்த கதையை ஒரு குட்டியோண்டு கொஞ்சோண்டு சொல்கிறேன். பசங்களை ஸ்கூலுக்கு போகலன்னு சொல்லி கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா? அப்போ அதே ஏரியாவில் அவர் வெளியூர் தான். அந்த ஏரியாவில் அந்த ஊரில் பிறக்கல வளர்க்கலை, என்ன மாதிரி பிழைக்க வந்தவர் தான். அவரும் இருளர், நான் வன்னியர், அவ்வளோதான் வித்தியாசம். நான் என் வீட்டுக்காரர் முடியாமல் தானே கனிமா கோயிலில் போய் போட்டு கிடது. டெய்லியும் மோளம் போட்டு என்னால் செங்கல் வேலைக்கோ ஏதோ ஒரு வேலைக்கு போய் தான் ஏங்க அவங்களும் இல்லாதப்பட்டவங்க தானே, சும்மா சாமி பார்ப்பாங்களா? அதனால் நானும் வேலைக்கு போயிட்டு அவங்களுக்கு இது பண்ணும். சும்மா இருக்கிற நேரம் பிள்ளைங்கள உட்கார வச்சு சொல்லிக் கொடுப்பேங்க. இந்த பிள்ளைங்க படிச்சிருச்சுன்னா எங்கேருந்து நம்மளை கேள்வி கேட்டுற போகுதுன்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு ஆள், தெளிவான ஆள். அவர் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறாரு, வீடு வாங்கிக்கின்னு வந்திருக்கிறாரு. வீடு வாங்கிக்கின்னு வரல, வந்துருக்கிற கடங்காரனுக்கு பயந்துக்கின்னு மறைஞ்சிருக்கிறாரு. இவங்களை இங்கேயே விட்டா சரிப்பட்டு வராது, இவங்களை அடித்து துரத்தணும்னு சொல்லிட்டு என்கிட்ட பெரிய பிரச்சனை. என் வீட்டுக்கார் உடம்பு சரியில்லைன்னு கூட பார்க்கல. நான் ஒரு பொம்பளை பிள்ளை ஒத்தையாக அப்படி வன்னீர் வீட்டில் பிறந்து இப்படி இருக்கிறேனே அப்படின்னு அவர் நினைக்கல. அவர் ஏன் நினைக்க போகிறாரு? நம்ம ஆளுங்களே நினைக்கல, அவங்க எங்கே நினைக்க போகிறாங்க? பிரச்சனை பண்ணி கடைசியாக சனி மூலை வீட்டில் இருந்தேங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, துரத்த முடியலேன்னு ஒரு வேதனை வேறு. நாம் போனால் அவங்க வீட்டு சோகத்தில் போய் மண்ணள்ளி போடல, வீட்டுக்காரங்க முடியலன்னு தான் போயிருக்கிறோம். சரிங்களாங்க. இவர் என்ன பண்ணார், நாளுக்கு நாள் அங்கே இருக்கிற ஆளுங்களுக்கே பாட்டில் வாங்கி ஊற்றி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இப்படியே இருந்தார். இப்படியே இருந்தப்ப எப்படி இவங்க கேட்க மாட்டாங்களான்ட்டு என் வீட்டுக்காரை அடித்தே போட்டாங்க. அவர் அடித்தே போட்டார். எனக்கு துணைக்கு ஆள் கிடையாது, யார்கிட்டையும் போய் சொல்லவும் முடியல. அடித்து போட்டு அவரே போய் அதில் சொல்லி கொடுத்து என்னை இந்த ஃபேஸ்புக்கில் போய் பசங்களுக்கு சொல்லி கொடுத்து ஃபேமஸ் ஆகி எனக்குன்னா ஊடா கொடுத்தாங்க. ஒன்றும் இல்லைங்க, நானும் எத்தனையோ மனு கொடுத்து பார்த்துட்டேன். வீடு தரல, பட்டா தரல, ஒன்றும் தரல. சும்மா இன்ன வரைக்கும் உட்கார வச்சுருந்தேன், சொல்லி கொடுத்துன்னு கிடக்குறேன். இதை வச்சுக்கிட்டு இது ஒரு பொறாமையாகி போய் பொறாமை பிடிச்சவங்க ஒரு 2-3 பேர் அந்த ஆளை கிளறி கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. நான் அங்கே ஆஸ்பத்திரியில் கிடக்குறேன். போலீஸ்காரங்க வீட்டை பார்த்துட்டு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு போய்க்கிறாங்க போது நாங்கள் ஆஸ்பத்திரியில் போய் கிடக்குறோம். எங்களுக்கு கேட்க ஆள் கிடையாது. 10 நாள் வரைக்கும் பெட்டில் வச்சுருந்தாங்க. தலையில் சரியான அடி. ஒரு பாடம் சொல்லி கொடுத்தது தப்பாங்க? ஏங்க நீங்களே சொல்லுங்கள். என்கிட்ட பணம் இல்லை, காசு இல்லை, இருக்கிறத தானே சொல்லி கொடுக்க முடியும். குழந்தைங்க 4 எழுத்து படிச்சுட்டு போகுது, நான் என்ன சொல்லி கொடுப்பேன் தெரியுமாங்க? டே அந்த காலத்தில் கலரை பார்த்து பஸ் ஏறினீங்க, இனிமேலும் அப்படி இருக்காதீங்க. ஊர் பேராவது கற்றுங்கடா, வாங்கடா தமிழ் எழுத்து கற்று தரேன் வாங்கடான்னு தான் கூப்பிடுவேன். இது தாங்க நான் செஞ்ச இது ஒரு போறாமையாங்க? சரிங்க. லெட்டரை கிழிச்சிட்டு படிப்போம், புக்கை படிச்சுட்டு கிழிப்போம். இதாங்க வித்தியாசம்.